ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் வந்து விலாக் போட்டு. இப்போ நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவே ஃபுல்லாகவே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வாய்ஸ் வந்து இன்னும் சரியாகவே இல்லை, கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பிளானே கிடையாது, சடனாக தான் நாங்கள் இங்கே வந்தோம். கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். தேனியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ஆர்டி கோவில், கணேச கந்தபெருமாள் கோவில். அந்த கோவிலுக்கு வந்திருந்தோம். அப்போ அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற என்ஆர்டி மண்டபத்தில் எந்த பொருள் எடுத்தாலும் 149 ரூபான்னு சொல்லி போட்டு நியூ சென்னை ஷாப்பிங்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, கொஞ்சம் நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயந்தான் இந்த விஷயம். அதனால தான் நான் வந்து இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக நிறைய விஷயம் வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே உள்ளே நல்லா இருந்துச்சு. எந்த பொருள் எடுத்தாலும் 149 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் கையில் ஒரு ஆமையோட ஸ்டாச்சு வச்சுருந்தேன், கிளாஸில் நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து செப்பல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் எதுவும் எனக்கு பிடிக்கல, சும்மா மட்டும் நம்ம பார்த்துட்டு மட்டும் வந்தேன். அப்புறமா வந்து ஸ்கூல் பேக்கு, ஹேண்ட் பேக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு ப்ளூ கலர் பேக் எடுத்து வச்சுருப்பேன், அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பேக் கிடையாது, ஒரு ஹேண்ட் பேக், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம ட்ராவல் பேக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி தான் எனக்கு தெரியலை எப்படி இருக்குதுன்னு. நான் எதுவுமே வாங்கலை, சும்மா பார்க்க மட்டும் செஞ்சேன். இந்த பேக் தான், இது நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக கணேஷும் கால் பண்ணிட்டாங்க, நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து, தம்பி வந்து நான்வெஜ் இன்னும் சாப்பிடல, ஏன்னா கணேஷ் மாலை போட்டிருக்கனால சாப்பிடலை. அம்மா எனக்கு மீன் வேணும், சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி, அவன் கேட்கும்போது நம்ம என்ன செய்கிறது, அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு அவன் அது வேணும்னு கேட்குறான் அப்படின்றனால ஏமாந்து போயிடுவான்றதுக்காக காலிஃப்ளவர் ஃப்ரையும், அதுக்கப்புறம் வந்து காளான் ஃப்ரையும் நம்ம அந்த ஆனந்தத்துக்கு வெளியில் போடுவாங்க, ஸோ அங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண சொல்லியிருந்தேங்க, ஆன் பண்ணிட்டே இருக்கு. சூடாக இருக்கு சார். ஐயோ
செய் இப்படி வச்சுக்கோ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ இங்கே பாரு அப்படியே பாரு அப்படியே சைடில் ஒரு ஃபோட்டோ இங்கே வந்து இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் போகிறோம் அப்படின்னா, இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பேபி, க்ளோஸ் ஃப்ரெண்டு கார்த்திகா. அன்எக்ஸ்பெக்டடாக இந்த பிள்ளையும் நாங்கள் மீட் பண்ணதில் செம்ம ஹாப்பி. பாருங்கள் வீடியோவை. ஹாய் 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 அது பாட்டு பொம்மை மாதிரி உட்காந்து இங்கே வர்றி நம்மளுக்கு யாருமே இருக்காது. நம்மள உன்னைய நான் கடத்திட்டு வந்துட்டேன். ஆமாம் சிரிக்குதுடா உன்னை கடத்திட்டு வந்துட்டேன்னு சொன்னதுக்கு. இங்கே வர்ற உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். அம்மாட்ட விட மாட்டேன், நானே வச்சுக்கிடுவேன். நாங்கள் கடத்திட்டுல வந்திருக்கோம். அன்எக்ஸ்பெக்டட் மீ. ஆமாம் அது பாட்டுக்கு கணேசா ஹாய் சொல்லு. மழை போட்டுச்சுடா. பாய். மதிக்கவே மாட்டேங்குது. எல்லோரும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வீடியோன்னு சொல்லி நான் இன்ட்ரோவிலே சொல்லியிருப்பேன். என்னென்ன அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஃபுல்லாகவே வந்து எதிர்பார்க்காததெல்லாம் தான் நடந்துச்சு. நாங்கள் ஒன்று கடைக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம்னு சொல்லி கிளம்பி வந்தோம். ஆக்சுவலாக நான், தம்பி, கணேஷ் மட்டும்தான் கோவிலுக்கு போனோம். கோவிலுக்குள்ளே போய் பார்த்தா என் ஃப்ரெண்டு சந்தியாவும் அந்த அண்ணாவும் இருந்தாங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டட். செகண்ட் வந்து கணேஷ்க்கு வந்து ஒரு சவாரி வந்துடுச்சுன்னு சொல்லி எங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து என்ஆர்டி ஹாலில் அந்த இது போட்டிருந்தாங்க இல்லையா, அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சரி எங்கள் கூட என் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து தம்பி வந்து சிக்கன் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்ல போய் காளான் சாப்பிட. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு ஒரு கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு கார்த்திகாவை மீட் பண்ணது. அதாவது அதனால தான் இந்த வீடியோவுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலான் இருக்கேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறையா விலாக் வரும். நம்மளோட வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். டாட்டா பை பாய். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். அந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.